ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நான் யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் பார்த்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 21/4/2026 5/5/2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது தற்காலிகமாக டேட்னு கொடுத்துருக்காங்க. தோராயமாக 27 மேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணால் அதிலே விசாரம் வைக்கலாம். ஸோ என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸர் ஆஃப் சிவில் இன்ஜினியர், ஆஃபீஸர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஆஃபீஸர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 21 வேக்கன்சி, 7 வேக்கன்சி, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து யாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்தியாவில் இருக்காங்க, நேபாளில் இருக்காங்க, பூட்டான் இருக்காங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதில் எலிஜிபிள் இருக்கவங்க. ஸோ அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேக்கன்சிக்கு என்னென்ன வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன மேண்டேட்டரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரூல் ஜாபோட இண்டக்டிவ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியர் கண்டிப்பாக படிச்சிருந்தா ஓகேன்னு இருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானிங் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எல்லாமே பண்ணுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. மினிமம் 20 மேக்ஸிமம் 35 கொடுத்துருக்காங்க. இதுவும் பிஇ பிடெக் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி சேம் இதெல்லாம் கேட்குறாங்க. பிளானிங் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் வயசு தான் கொடுத்துருக்காங்க. 20 to 30 தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் மெக்கானிக்கல் கம்பல்சரி முடிச்சிருக்காங்க, மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் தான் பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸிக்யூஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்து நோட் பண்ணிட்டு அது எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் பார்வை திறன், காது கேட்கும் திறன், மொழி திறன் எல்லாமே தெளிவாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எலிஜிபிளாக நம்ம தான் நீங்கள் அதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா 3 சப்ஜெக்ட்டில் 4 சப்ஜெக்ட்டில் கேட்குறாங்க. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 120 மார்க்கு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ அது தம்பி நீங்கள் படித்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்து பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாப் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு அட்மிஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர்லாம் வைக்கிறாங்க. ஸோ அங்கே சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளை பண்ண கைட்லைன்ஸு, அட்டெண்டன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி யாரும் நோட் பண்ணிக்கலாம், அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கால் லெட்டர் வரும், இன்டர்வியூ வரும், எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ₹50 ப்ளஸ் ₹18 ஜிஎஸ்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹59 வரும் உங்களுக்கு. அதுவே அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ₹1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ₹1150 வரும் உங்களுக்கு பேமெண்ட்டு. ஸோ நான் ரீஃபண்டபிள் தான் அது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அது டைம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 5/5/2026 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இது பண்ணலாம் நீங்கள். ஸோ யாரும் எதுவுமே கண்டிப்பாக அவங்க மட்டும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.